கூட்டு போறேன் ஏரி வேலையம்மா வேகமா பண்றாங்க ஏரி வேலை மண்ணு போட்டு கூட்டு போறாங்க நகத்துல மண்ணு போடாத வேலை ஏரி வேலை மட்டும் ஏரி வேலை பையா டேய் கல்யாணமா ஒருத்தன் போட்டு கடமாதரமா டேய் எது வந்து எடுங்கடா என்ன மாலை நான் வந்து போயிட்டு மாலை போட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் புள்ளார சத்தி மாலை கிடைக்கல மாலை எங்கேயுமே கிடைக்கல வர வயல பொந்து மேல இருந்து ரெண்டு மாலை தாந்துக்கிறேன் அப்ப மண்ணு கல்யாணத்துக்கு முடியும் ஏப்பா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான் செத்து போடுவோம் அது எப்படி வருவா செத்து போனவன் வராத 16 30 தேவசம் எதுக்காக அவருடைய ஞாபகம்ப்பா அதே மாதிரி தாங்க ஞாபகமா கூப்பிட்டு போறோம் யாரா சரி டேய் சரி சரிடா சீர பெண்டாடு என்ன ஒண்ணு நடக்கிறது பெண்டாடு வாழ்வாளோ 3 நாள் அர்த்தத்தை போடுவாங்க பெண்ணே மனதில் அமர்ந்துட்டா அந்த பண்பாடு எப்படியா விட்டு கிளம்பிட்டான்னு என்னையா போல அவர் என்னமா சொல்ல வராது இவர் வாய போடுறாரு அவன் பிள்ளை வாங்க போனாங்க ஐயா தவறா நினைக்க வேண்டாம் என் மகன் அயலாத்திலிருந்து ஒரு வார பயணம் உன்னல உறங்கல ஓய்வெடுக்கல சற்று உடல் அயற்சி அயற்சியா என் மகன் சொக்க தங்க போய் வேற எதுவும் இல்லையே சரி சரி அப்பா ஏய் ஒலங்க டேய் பேசு நேரம் இல்ல ஐயே என்னடா சொல்லுடா தொலையா ஐயர் செத்துட்டாரா ஐயர் செத்துட்டாராடா ஐயர் செத்துட்டு இருக்கிறாரா பாடுவா ஐயர் போற 500 ரூபாய் கடன் தரணும் சும்மா வந்த வாசி பக்கம் போனா குர்ரான்னு கேட்டோம்னா ஐயர் செத்துட்டு இருக்கிறாரு அதான் தெம்பா சிரிச்சுக்கிறாரு ஐயர் செத்துட்டாலும் கேள்விப்பட்டா பரிதா போடுவாங்க அனுதா போடுவாங்க இதுலையா திருப்பி 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஐயர் செத்துட்டுக்கே சிரிக்கிறேன் இப்ப ஐயர் வரணுமாப்பா கல்யாணம் நடக்கணுமே திருமணம் என்பது 1000 காலத்து மயிர் பயிருப்பா பயிரை திருமணமும் ஒரு மனமாக சேர வேண்டும் அந்த நாட்கள் வேதம் ஓத வேண்டும் ராஜாவுக்கு கல்யாணம் கல்யாணம் வேற நின்று போச்சுன்னா வர சாப்பாடு வேஸ்டா போடுவோம் வாங்கி அந்த 3 பீஸ் வேற வாங்கி அந்த வேஸ்டா போடுவோம் நீங்க தப்பா நினைக்கலன்னா தவறா நினைக்கிற அளவுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுப்பா ஐயர் மந்திரம் எனக்கு தெரியாது அது எப்படி தெரியும் அது எப்படி தெரியும் எங்க அப்பா செத்து தர மகப்பில்லாத பிள்ளையா நீ ஆமாங்க எங்க அம்மா எங்களை குழந்தையா இருக்க சொல்ல எப்படி எல்லாம் வளர்த்தாங்க எங்கெங்கயோ வேலை கட்டாங்க வேலை கிடைக்கல ஒரு ஐயர் வீட்டுல எங்க அம்மா வாக்கில் வேலை செஞ்சாரு என்ன சொல்றதே தெரியாத உணர்றிய உன்னை வளர்க்கறதுக்காக உங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை பார்த்தாங்க சொல்ல அப்போ திதி கொடுக்க சொல்ல கூட கூப்பிட்டு போவாங்க சின்ன பிள்ளை போயிட்டு
பச்சை பேக் எடுத்து பின்னாடி ஓடுவேன். அந்த பச்சரிசி எல்லாத்தையும் வாரி அது அவருக்குரிய பொருள். அதை தூக்கி வர முடியாது அவரால. வயசான ஐயராச்சு. சரி சரி அப்படியே மந்திரத்தை கத்துக்கினேன். அப்படியா ஒரு ஐயருக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம். ஐயரே உம்மால வச்சுக்கிறாங்க. அம்மாவோட கொலகாரனா இருக்கா? வேலைதான். அம்மா ஜனம் உட்காந்துக்குது. நான் எங்க அம்மா செவிடானாப்பா. ஐயரு போயால எங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. என்ன ஆயிரம் உங்க அம்மாவை வச்சுக்கிறாங்க? ஆயமாடா. சொல்லவா துப்பிட்டீங்க. இது ஏழாவது ரகசியம். அது உங்க மைக்கு வேலைதான். என் சின்ன பையன் காரி போயிடறான். ஊர்ல யாருன்னா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களாயா? சத்தியமா கிடையாதுயா. ஐயரை எங்க அம்மாவை வச்சில்ல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. இது காயமுட ஆர்ப்பாட்டா. சரிப்பா, ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஐயரா இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சிடும். வெப்ப தப்பு போட்டு எடுத்தா ஐயா சீக்கிரம் ஐயா சீக்கிரம் முடிங்க ஐயா. கல்யாணத்துல ஒத்த திருமணந்த வாரியார் வந்துக்கிறாரு இப்பதான். முகத்தை போயிடுது. பூண்டு உள்ளது ஐயா. நான் ஐயரா நீ ஐயரா? நீதா? எனக்கு போட தெரியாது. இல்ல பூண்டு இல்ல பார்த்து இல்ல நீ போடு. அச்சந்திரமயானம் காட்டுகிறார். ஐயோ சந்திரமணி உனக்கு தெரியாதடா, எல்லாம் சமஸ்கிருதம் தமிழா மக்களா? ஓம் திரகம் திரகம். பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா? மீச அடிக்காதவங்க மீச அடிச்சுக்கோங்க. ஐயோ கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் வந்துட்டாங்க. ஓம் ஆபாதன வேதனாம் சமர்ப்பியாமியன் மகன்மான்யம் சுபம் சூழ்ந்தம் ஓம் ஜாங்கிலிப்பி ஜாங்கிலிப்பி சொல்லி எங்கேயா போடுறேன்? ஐயோ பிராணத்தை வாங்க. இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு கிடக்குறேன். பொண்ணுக்கு அப்பா யாரு? சோப்பனார். நீங்க தானே பையனுக்கு சோப்பனார்? அதான் ஐயா. உங்களுக்கு பாரியால் இல்லையா? மாரியல் இல்லை ஐயா. செத்துட்டாளுங்களா? என்ன பண்றீங்க? தலையங்கடா. விநாயகர் மூத்தரம். டேய், விநாயகர் தோத்திரம். நான் ஐயரா நீ ஐயரா? அவருக்கு பார்த்து சசி வர்ணமாம் சசியா சசியா சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதியா முன்னாடி வர்ணமாம் ஓம் அத்தாழ கண்ணால முத்தாத நீயத்து யாச்சி மண்டையிலே சுற்றுவது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கட்டித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கண்ணா கண்ணா. ஐயா இந்த பாட்டு நான் போன்லயே கேட்டுக்கிறேன். அப்போ வைக்கத்தான போடல நீ சொல்ற மந்திரம் ஒன்னும் நோக்க பிரியா எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கமா? நிறைய போயிருக்கேன். எத்தனை அஜின மந்திரம் சொல்றான்? ஆமா, எதனா புரியுதோ? புரியல. கூட்டம் முடிக்கும் சோக்க கூட்டு வரல. உத்தாரா போகணுமா? உத்தாரா போகணுமா? உத்தாரா போகணும். ஏய் வீட்லயே ஏன் பண்ணாண்டா? இந்த மாதிரி நவகிரக பூஜை இல்லடா. பொண்ணு முகத்தை பாடுறா. விருப்பாலடி உண்மை அந்த ஞாபகம் இருக்குதுமா. ஐயோ உனக்கு யாரையில உட்காந்துக்கிறான்டா பொருள் இப்போ. அவ்வளோ பஞ்சத்திலே கம்பெனி போயிங்குது. அரைச்சாங்க எவன் தூக்கி போயிருப்பான். ஓ சட்னி கட்டுட்டாங்களா? ஆமா ஐயா. அது யாரும் வெளியே சொல்லாதடா, பெருசா நினைப்பான்.
ஓம் ஐயா ஒன் சைடு யாரா பார்த்தாங்களா இப்போ பார்க்குறான் பாரு கிராமமாம் என்ன ஐயா ஒத்த பிராமணனா சொல்ல எல்லாம் எதனா நினைப்பா ஆத்தா அப்பா இருக்கிறாளா இருக்காங்க ஐயா சாவல ஒண்ணும் இருக்காங்கன்ற சாவல் வாயா பாட்டி அவங்களும் இருக்காங்க ஆயா என்ன பாட்டி இருக்கிறாங்களா இருக்காங்க ஐயா இவருடைய மக்கள் ஒன்றும் சாவலையா என்ன ஐயா உயிரோட இருக்காங்கன்றேன் அவ்வளவுதானே பாரு ஐயா விருச்சிக ராசி எங்க அப்பா சாம்பு கடல்ல கரைக்கணும்டா தீ கொடுக்கணும் கல்யாண மண்டபத்துல என்ன பண்றது யாருன்னா பார்த்தாங்களா யாரும் பார்க்கல யாருன்னா பார்த்தா நெய் தயிர் எடுத்தாங்க முட்டி போடு கம்பு முட்டி போடு நாணத்தானே எடுக்கிறாங்க தேவையா வலது காலம் உள்ள தாண்டாங்கிறா நெத்தி காட்டு கடைச்சிருவேன் நெத்தி காட்டுறா வண்டி இல்லடா வண்டி காலியாகி போச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எல்லாம் சரி பண்ணுதுறான் வாயில வை பணிவா வாய மூடுறா அரகரா 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 என்ன மொட்டை கிட்ட அடிக்க போறியா அரகரா அப்பா 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 தெரியாது இருக்கு அப்பாவை உள்ளதானே உட்காந்துக்கிறேன் ஹோட்டல்லாம் போக மாட்டாங்க வெளியா அரகரா இவ்வளோ பாசம் வச்சுக்கிறேன் எப்படியா எதுக்குடா போட்டு அட வரணும் அரகரா அரகரா ஐயோ அரகரா வீட்டுல தாலி அறக்கலாம் உங்க தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டரு அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா சொல்லுமா அரகரா அவரது குமாரன் ஆகிய அரகரா ஒப்பா பேரு அரகரா ஒப்பா பேர் அவ அரகரா ஒப்பா பேர் அட அரகரா பையன் ஒப்பா பேர் சொன்னா எங்க அப்பா பேர் சொல்லுமா முனிசாமி ஓடியாரு உங்க தாத்தா ரங்கசாமி கவுண்டரு ஒப்பா முனிசாமி ஓடியாரு ஒண்ணு மெருகத்துக்கு செட் ஆகாது ஒப்பா பேரு மேரி மாதா செருப்பாளே பேரு சப்பி என்னத்த அட முகமது சப்பி ஆயிரு நீ முஸ்லிம் ஆமா ஐயா உங்க அம்மா கிறிஸ்டின் கிறிஸ்டினு உங்க அப்பா ஒடியாரு ஆமா ஐயா உங்க தாத்தா கவுண்டரு கவுண்டரு இது என்ன கோத்திரம் எல்லாம் இருக்கு. இருபத்தி முடியாம நான் சொல்ற கோத்திரம் பலாப்பட்டின கோத்திரம் சமர்ப்பியா அரகரா அரகரா பலாப்பட்டு பலாப்பற்று பலாப்பட்டு சொன்னாங்க அரகரா மட்டும் சொல்லணும் பலாப்பட்டின கோத்திரம் மாகிய அரகரா சமர்ப்பியாமே அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா இந்த ஆண்டு அரகரா வருகை தந்திருக்கும் அரகரா போன ஆண்டு அரகரா சிறப்பாக அரகரா ஆடிய அரகரா ராணிப்பேட்டை மாவட்டம் அப்பா உள்ளதாங்க லாலாப்பேட்டை எடுத்து அரகரா குப்பம் கிராமம் அரகரா நாடகம் ஆசிரியர் அரகரா வேலாயுதம் அரகரா சித்து அரகரா அரகரா சிவலோக பதவி அடைய அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாதுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா சொந்த பந்தங்கள் அரகரா பொங்கும் பங்காளிகள் அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா எள்ளும் அரகரா தர்ப்பையும் அரகரா தர்ப்பணம் செய்து அரகரா புண்ணிய நதிகளான வெய்யதற்கு அரகரா புண்ணிய நதிகளான
புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரி நதிகளுக்கு கொண்டு சென்று இறப்போ நீராட தீர்த்தார் உலகம். எப்படியா போட்டு ஏண்டா டேய் இதெல்லாம் பணம் கொடுத்து மோஜா கப்பல்ல இருந்து கடையில தேவைக்கு இட்டாச்சு எனக்கு நான் தேவசி கொடுக்குறீங்க மக்கால போய் மக்கா உன்னை நீ சாவல ஏய் உங்களுக்கு தேவசி கொடுத்துருக்கா வாங்கடா ஐரா இது என்ன பண்றது ஐரா நீ ஐயன் தாவனா கல்யாணம் பண்ணோம் யார முடியாதுடா எனதாசை நெஞ்சம் அழிந்ததி 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 ஆ
நீங்கள் கேட்காமல் எனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களே தந்தையே. அப்பா, இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்கள் அப்பா. அம்மி வெடித்து அருந்ததை பார்த்து அரசாணி வளம் வந்து மங்கள மேலும் முரசலிக்கு அப்பா இந்த சபையில் அமர்ந்திருக்கான சாட்சியாக வைத்து தந்தையே என் கழுத்தில் மாலை சுட்டி என்னுடைய கழுத்தில் திருமகளத்தை சுட்டு விட்டு அப்பா என்னுடைய முகத்தை கூட பார்க்காம இப்பொழுது இதை வேண்டாம் என்று விட்டு பிரிந்து சென்று விட்டாரே அப்பா. இதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்களா? என்னுடைய வாழ்க்கை இப்படி எழுந்து விட்டது அப்பா. அழாதமா அழாதமா ராஜா, அழாதமா ஐயா. ஐயா என்னையா நடக்குதுங்க? இத பாதிய மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னிப்பா நான் மன்னிக்கணுமா? என்னையா சொல்றீங்க? ஐயா என் மகன் நல்லவன் தாயா. அயல்நாடு சென்று பந்தங்கள் முடித்து இப்போதுதான் தாயகம் திரும்பினான் ஐயா. தாயகம் வந்ததும் இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஐயா. நாட்டை சுற்றி வளவர சென்றவள் மது போதையில தாண்டி அவனை மனம் தெரிந்து நல்லவனாக வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தாள். அவன் மனம் தெரிந்து நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகளை நான் மனம் முடித்து வைத்தேன் ஐயா. ஆனால் தொட்டு தாலி கட்டினதோ மனவரை விட்டு செல்வான் என்று சற்றும் நான் எதிர்பார்க்கவில்லை ஐயா. எதை மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னிப்பையா மன்னிப்பை. ஒரு தந்தையா இருந்து தன் மகன் நல்ல வழியை நடத்தணுன்றதுக்காக நீ எண்ணி நான் தவறா சொல்லலையா? அதே சமயத்துல இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறத மறந்துட்டியா? மகன் எங்க இருந்தாலும் அவன் ஆம்பளதாயா. அவன் எத்தனை வருஷம் வெளியிருந்தாலும் வீடு வந்து அவனை ஆம்பளன்னு சொல்லுவாங்கய்யா. ஆனா திருமணத்திற்கு எவ்வளவோ பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன குறையோ தெரியல. மாப்பிள்ள பெண்ணின் முகத்தை கூட பார்க்காம மாலையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. என் மகளதாயா பலவாறு கழிச்சு கொண்டுவாங்க. உணவாயம் புள்ளாயா, ஆனா ஊரு வாயம் போட முடியாது ஐயா. என் மகளுடைய கண்ணில கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சு வளர்த்துவையா. தாய் இருந்துட்டா 3 மாசம் குழந்தையா இருக்கும் பொழுது இதுவரையில் எனக்கு தாய் எங்கே என்று என் மகள் கேட்டது இல்லையா? அந்த அளவிற்கு நான் கஷ்டமா வளர்த்தியா. என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் வாழ்க்கை செழிக்கணும்னு நினைக்கியா. இது தவறா? கடைசியில கற்கரகம் வச்சுட்டியா? கற்கரகம் வச்சுட்டே ராஜா. எதற்காக பார்த்தாலும் எதற்காக கண்ணீர் விட்டு இவராக எழுதிட்டு இருக்கணும்? அவன் கட்ட தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாதுப்பா. அதை கைட்டு குடிச்சோ இல்ல அந்த அவர் கையில குடிச்சா அவர் கட்டின தாலி எடுத்து விட்டு இந்த திருமண கோலத்தோடு நாட்டுக்கு நான் உங்களோடு வர வேண்டுமா? அப்பா, நான் நாட்டுக்கு உங்களோடு வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை பார்த்து இழிவாக பேசுவார்களே தந்தையே. அப்பா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதான் அப்பா திருமணம் நடக்கும், மறுமுறை நடந்தால் அதற்கு மறுமணம் என்று எடுத்துரைப்பார்கள். அப்பா அப்பா, கல்லானாலும் கலவர் புல்லானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்களே. அப்பா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோடு சேர்ந்து இதே நாட்டில் நான் வாழ்ந்து வருகின்றேன் தந்தையே. அப்பா, இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அப்பா, இந்த இடத்தை விட்டு நீங்கள் போயிடுங்க. ராஜா, என் செல்லம், என் தங்கம், அப்பா மனசையே குடிச்சு போச்சு. கல்லானாலும் கடமையே புல்லானாலும் புரிஞ்சாது. எங்க எப்படிப்பா அவன் கட்ட தாலி ஒரு நிமிஷம் கூட உன் கழுத்துல, ஒரு நிமிஷம் கூடதாவா அவளை அந்த கழுத்துலையே அதுகாட்டி தாலி விட்டு வந்துடுறீங்களாப்பா. அடுத்தவன் தாலி கட்ட உடனே தாய் வீடு போச்சு. தாய் இருந்தா அந்த குழந்தைக்கு நிறுத்துறோம், தாய் போட சீர் போயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவோமா? போயிட்டு வாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் மனசு சந்தோஷம். நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ நான் அவர் கட்ட தாலியோடு இருந்துடுறப்பா. நீ போப்பான்னு சொல்லிட்டியாப்பா. மழை கொடுத்து போச்சுப்பா. வாழ்க்கை எந்த மகிழை எத்தனை பிறவி எடுத்தாலும் நீயே எனக்கு மகளா வந்து பொறுக்கணும்.
அப்பா அப்பா ஐயா மருமகளா கொண்டு வந்தீங்க. இப்ப நான் சொல்றியா உனக்கு மகளும் இவளே, மருமகளும் உனக்கு இவளே. என் மகளுக்கு தந்தை நீங்க. அப்பா என் பொண்ணு எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டேயா. அப்பா உன்னுடைய மகனை எட்டி இருந்தாலும் நல்லவனா திருப்பி அப்பா ராஜா, அப்பா இந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான்ப்பா. எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய கருத்தில இருக்க இந்த மரகத மாலை மட்டும் காய்த்தாங்களா ராஜா. சாவ மட்டுமா போறேன். என் பெண்ணுக்கு இப்படியே ஒரு வாழ்க்கை கொடுத்தது. இந்த உலகத்தில் எத்தனை கோவில் இருக்கிறதோ அத்தனை தெய்வத்துக்கிட்ட முறையிருமா. அப்பா கஷ்டம் வந்தா மனுஷாளுகிட்ட சொல்லக்கூடாதுமா, மனுஷாளுகிட்ட சொல்லக்கூடாது. அவங்க அந்த நேரத்துல பரிதாபப்பட்டு அவங்க வேலையும் பார்க்க போயிடுவாங்க. ஆனா தெய்வத்துக்கிட்ட முறையிட்டா இன்று இல்லாவிட்டாலும் சரி, என்றாவது ஒரு நாள் நம்முடைய அழுகுரல், நம்முடைய குமரல் அந்த தெய்வத்துக்கு கேட்கும். அப்ப அந்த தெய்வம் கண்ணை தெரிந்தா நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்குமா, செழிப்பா இருக்கும். ராஜா போயிட்டு வரமா. எல்லாம் வேஷம், எல்லாம் மாயை. மனைவி, மக்கள், குழந்தை, குட்டி, அண்ணன், தம்பி, பேர பிள்ளை, உத்தா உறவினர் இருக்க வர இந்த ஆத்மா அசிங்கமா. எல்லாம் மாயை. வரமா நீங்க பெற்றிருந்த மகனாக இருந்திருந்தால் ஒரு குடிகாரனு கோயில ஒரு கோச்சிக்காரனுக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களா மாமா? யாரும் பெற்ற மகள் அவனுடைய வாழ்க்கை எப்படி எழுந்தால் உன்னுடைய மகன் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்படி என்னுடைய வாழ்க்கை அழித்து விட்டீர்களே மாமா. மாமா என்ன சொல்லால் கொள்ளாதம்மா, சொல்லால் கொள்ளாதம்மா. எந்த புண்ணிய வேலை பார்த்தாதம்மா. அம்மா இப்படி அழகு தேவதை எனக்கு மருமகளாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் அல்லவா செய்திருக்கிறேன். அம்மா தொட்டு தாலி கட்டினதோ அந்த படுபாவின் முகத்தை கூட பார்க்காமல் கழுத்தில் இந்த மாலையை தூக்கி எறிந்து விட்டு சென்று விட்டார். என் தந்தை என்ன வார்த்தை கூறினார்? அம்மா பாலா, இந்த வாழ்க்கை உனக்கு சரிபட்டு வராது. அவன் கட்டிய தாலியும் சூட்டிய மாலையும் மறுத்தெறிந்துட்டு வா, நம் நாடு செல்லலாம் என்று கூறினாரே, அதற்கு என்ன வார்த்தை கூறினார்? அப்பா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைத்தான். அது என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் சொர்க்கம் என்று கூறினாயே அம்மா. நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு நான் மருமகளாக பார்க்கவில்லை அப்பா, என் மகளாகத்தான் பார்க்கிறேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டதே மாமா. மாமா தீரீது சிலையீது திருநாளீது மறந்த போது மாமா தீரீது சிலையீது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதனெல்லாம் மறந்த போது. சிலையீது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது.
மனிதரெல்லாம் மறந்த போது கிணப்பாத்தி குணப்பாத்தி மனம் வந்தது போன வழி தேடி உயிர் செல்றது இனம் பார்த்தே மனம் பார்த்தே மனம் வந்தது மனம் போன பின்னாலே உயிர் தழுந்தது கிணப்பாத்தி குணப்பாத்தி மனம் வந்தது போன வழி தேடி உயிர் செல்றது உயிர் போன பின்னால் உடல் நின்றது உயிர் போன பின்னாலும் உடல் நின்றது உயிர் போன பின்னால் உடல் நின்றது உதவாத உடலின்றி அசைகிறது உதவாத உடலின்றி அசைகிறது தேரேது சிலையேது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது என் மகன் மனத்திருந்த வேண்டும் என்று உடைய வாழ்க்கையே சீரழித்து விட்டேனே அம்மா. அழகம்மா, நீ அழவே கூடாது. உடைய நல்ல மனதுக்கு நேரமும் காலமும் வரும். என் மகன் மனத்திலிருந்து உன்னோடு சந்தோஷமா வாழ வேண்டுமா அம்மா. இந்த இதான காலத்தில் இந்த மாமாவுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி தர வேண்டுமா. மனமோட போக்கில் போய் கொண்டிருக்கின்ற என்னுடைய மகனை மனத்திலிருந்து நல்லவனாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டுமா. அம்மா, அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீ எனக்கே மகளாக பிறக்க வேண்டுமா. இப்படியே அழுது கொண்டதால் நேரம் போவதே தெரியாது. உடைய மன ஆறுதலுக்காக அதோ பத்திரியா நதிக்கரை ஓரம் சென்று ஒரு திருட்டு சீக்கிரம் வந்துருமா. வலா, வலா, வலா. ஆண்டவா, இறைவா, அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே அம்மா, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்தால் நீ பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்டவர் திருமணம் நடந்திருக்கும் அம்மா. அம்மா, உன்னுடைய வயிற்று நான் கருவாக தெரிந்திருக்கும் பொழுது இந்த பாவினை கலந்திருக்க கூடாது அம்மா. அம்மா, அன்று உள் உயிரை பிடித்த எமையை என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா தாயே. இப்படி என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது அம்மா. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மா. அம்மா, 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாடாத்தத்தை கொத்தி வளர்த்தே அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாச பாசத்துக்கு முன்னாலே
ஆள்காட்டி விரலை பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்தேன். ஏனம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா கட்டல் வண்டி நான் பாடுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன். எட்டி ஊரு சொல்லி வச்சேன். தானிய விட்டு கூட தாயி என்ன படிக்க வைப்பேன். உன்னப்பட வார்த்தை உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா. உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா. ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். நாடாண்ட மன்னருக்கு மகளாக நீ பிறந்தாய். நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். அத்தி வண்டி பத்தி வண்டி அங்கடிக்க கடல் வந்தேன். அத்தனையும் நான் தருவேன். பத்தரும்ப போது முன்ன பாதியிலே உத்திரவிட்டேன். ஏனம்மா